ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். நானும் முடிதான் வந்து படம் பண்ணும்போது இந்த விட படம் டப்பிங்கில் பார்க்கும்போது ரொம்ப நல்ல படம், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம், ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் நம்பிக்கை இருந்தது. ஸ்கிரிப்ட் மேலே இருந்த நம்பிக்கை, பட் வெற்றி படமாக இருக்கும்னு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. முதல்ல இது ஆடியன்ஸ் தான் பெரிய நன்றி சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் இருந்தது. பட் நானும் வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸோட வரவேற்பு வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது. சேதுபதி படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இன்றைக்கி கூட January 1 அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். படம் முடிஞ்சிச்சு, படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் இருக்குது. பன்னியார் பத்னி படத்துக்கு அப்புறம் நானும் அருணும் சேர்ந்து பண்ணுற படம் இது. பன்னியார் பத்னி மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு நான் என்றைக்குமே அவருக்கு நன்றி சொல்லணும். அப்படி ஒரு பிரமாதமான படம். ஸோ இந்த கதை எழுதி முடிச்சு அருண் கேட்கும்போது நான் முதல்ல ஓகே சொன்னேன். அப்புறம் தான் படமே நடிக்க கதைக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டேன் கதை கேட்குற முன்னாடி. அப்புறம் தான் ப்ரொசீஜர் ஆச்சு. ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு. படத்தோட கேமரா வந்து தினேஷ், சூதுகமான தினேஷ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சென்சிபிளான ஒரு கேமராமேன். அந்த மியூசிக் வந்து நிவாஸ் பிரசன்னா, தெகிடி படத்தோட மியூசிக் டைரக்டர். ஓவராலாக படமாக ரொம்ப சிறப்பாக தான். ஹீரோயின் ரம்யா நம்பீசன், பீட்சாக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு படம். அந்த படத்தில் என் கூட 2 குழந்தைங்க நடிச்சிருக்காங்க. எனக்கு குழந்தைங்க 2 பேர் நடிச்சிருக்காங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சினிமா சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்க. ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல, அவ்வளோ அழகாக சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த குழந்தைங்க. அப்புறம் லிங்கா, விவேக் பிரசன்னா 2 புது பசங்க நடிச்சிருக்காங்க. 2 பேரும் ரொம்ப நல்ல ஆக்டர்ஸ், நல்லா வருவாங்க நம்புகிறேன். வேலன் ராமூர்த்தி சார் வந்து எனக்கு வில்லன் நடிச்சிருக்காரு. ஓவராலாக இது ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி ட்ராமா கலந்த ஒரு ரொமான்டிக் உள்ள ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக அது இருக்கும். இல்லை, இது எந்த வகையில் மாறுபட்டுருக்குலாம் சொல்ல முடியாது. இந்த வகையில் இந்த படத்தில் ஒரு போலீஸு ஒரு வில்லன் இருக்காப்புல அதை எதிர்கொள்ளும். பட் இந்த இடத்துல என்ன, அந்த ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஆக்ஷன் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சாதாரண ஏதாவது ஒரு சைடு இருக்கும், ஒன்று குறைஞ்சிருக்கும். இங்கே அப்படி இல்லை, 2மே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கும் இந்த ஸ்கிரிப்டில். வந்து அந்த மாதிரி எந்த இதுவுமே பண்ணல. யூனிஃபார்ம் போட்டு பார்த்தேன், அருண் ஓகேன்னு பார்த்தப்பல ஓகேன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். நிவாஸ் பிரசன்னா பண்ணிக்க தெகிடி படத்தோட மியூசிக் டைரக்டர். நான் ஒரு 2 பாடல்கள் கேட்டேன், 2மே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நிவாஸ் இந்த வருஷத்தில் எனக்கு நிச்சயமாக ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவார் நான் நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம், முடிஞ்சிச்சு படம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் போயிட்டுருக்கு. அதில் நான் ஹீரோ இல்லை, ஒரு புது பையன் தான் ஹீரோ. ஆக்சுவலாக அவன் என் கூட வெண்ணிலா கபடிக்குள்ளே நானும் அவனும் ஒன்றா இந்த ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கோம். அவன் தான் ஹீரோ. நான் ஒன்றும் அவனுக்கு வாய்ப்பு தரல. டைரக்டருக்கு அவன் கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு. ஸோ நான் வாய்ப்பு கொடுத்தேன், நான் சொல்ல அவர் தான் கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து தர்மதுரை பண்ணுறேன், ஆண்டவன் கட்டளை. ஒரு ரெக்கன். அருண்குமார், சேதுபதி படத்தோட டைரக்டர். பன்னியார் பத்னிக்கு அப்புறமா இந்த படம் பண்ணுறேன். இந்த படத்தோட ஹீரோ வந்து விஜய் சேதுபதி, ஹீரோயின் ரம்யா நம்பீசன், வில்லன் வேலராமூர்த்தி பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து வான்சன் மூவிஸ் சார்பில் ஷான் சுதர்சன் தயாரிச்சிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் ஃபிலிம். விஜய் சேதுபதி ஃபஸ்ட் டைம் ஆக்ஷனில் இறங்குறாரு. அண்ட் இது ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபிலிமாக இருக்கும். இதில் கதை சார்ந்த ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபேமிலி சைடு உள்ள ரொமான்ஸ் அது எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. February ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட கண்டிப்பாக தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் சின்ன குழந்தைங்க கூட பார்க்கலாம். ரொம்ப வல்கரான காட்சிகளோ கோரமான ஆக்ஷன்ஸோ எதுவும் கிடையாது. பன்னியார் பத்னியும்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது டோட்டலாக கான்ட்ராஸ்டான ஃபிலிம். ஜானர் வைஸ் சொல்கிறேன். பட் யதார்த்தமான படமாக தான் இதுவும் இருக்கும். ஏன்னா எந்த கதையும் நம்ம யதார்த்தமாக சொல்கிறோன்னா அது வந்து இட் கீப்ஸ் யூ மோர் என்கேஜிங். ஸோ ரியலிஸ்டிக்கான எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாஸ் ஃபிலிமாக இருக்கும். ஸ்பெஷல் பெரிய வித்தியாசமான கதையெல்லாம் எதுவும் கிடையாது. இதோட திரைக்கதையும் இதில் உள்ள கதை சொல்லும் விதமும் இந்த படத்தில் உள்ள சீன்ஸும் புதுசாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள சீன்ஸ் மாதிரியோ இதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை இன்ஸ்பயர் ஆன மாதிரியோ எதுவுமே இருக்காது. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி பண்ணப்பட்ட கதை. ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் த்ரில்லர் வித் சம் ஃபேமிலி எமோஷன்ஸ் இன் இட். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா.
தினேஷ் கிருஷ்ணன் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அண்ட் பாலச்சந்தர் ஆர்ட் டைரக்டர் ராஜசேகர் மாஸ்டர் ஃபைட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயின் வந்து ரம்யா நம்பீஷன், வில்லன் வந்து வேலாராமூர்த்தி, லிங்கா விவேக் பிரசன்னான் 2 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் 2 சின்ன குழந்தைங்க பண்ணியிருக்காங்க, ராகவன் தனுஷ்ரான்னு சொல்லிட்டு. அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஃபெப்ரவரி ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். ஜன்னல் டிவி வியூவர்ஸ், நான் சேதுபதி படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா பேசுகிறேன். இது என்னோடய 2வது படம். ஃபஸ்ட்டு தெகிடி 2014 ரிலீஸ் ஆச்சு. இப்போது அடுத்த படம் 2016. ஏன் ஒரு இயர் 1 இயர் கேப்புன்னு கேட்பாங்க. ஸோ மூவிஸ் வந்தது. ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கரெக்டாக வரணும், கரெக்டான ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணி பண்ணணுங்கிறத ஒரு இன்டென்ஷன் தான். அதை தவிர்த்து எனக்கு 2-3 மூவி கூட ரிலீஸ் ஆகுது இந்த வருஷத்தில். ஸோ சேதுபதி எனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். என்ன, விஜய் சேதுபதி நானும் ரோடி தான் ஹிட். ஸோ ஒரு ஹேப்பனிங் ஹீரோவான ஒரு பெரிய எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நடக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய செகண்ட் ப்ராஜெக்ட்டில் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன், 5 songs. ஸோ ஆடியன்ஸ் ஆகி நீங்கள் தான் கேட்டு எனக்கு சொல்லணும். டோட்டலி 5 songs இந்த படத்தில். ஒரு லவ் சாங், ஒரு ஃபேமிலி சாங், ஒரு போலீஸ் ஆந்தம், ஒரு வில்லன் சாங், ஒரு பேத்தா சாங். இதுதான் படத்தோட இது. ஸோ நிறையா இந்த பாடல் பற்றி நிறையா சொல்ல முடியாது, என்ன படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா கதை கடத்தில் உள்ளே வருது. ஸோ அதை நம்ம ரிவீல் பண்ண முடியாது. ஸோ 5 பாட்டுமே வந்து ஒரு விதமாக ட்ரை பண்ணியிருக்கோம். ரீரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பிஜிஎம்க்கு நல்ல ஸ்கோப். டோட்டலாக ஒரு மியூசிக்கல் மூவி அருண் வந்து எடுத்திருக்காரு. நாட் ஒன்லி த மாஸ். ஸோ தீம்ஸ் நிறையா ட்ரை பண்ணுறதுக்கு நல்ல மாசியான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனால் மியூசிக் வந்து நல்ல ஒரு புது விஷயங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ என்னோடய பெஸ்ட் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இனிமேல் வந்து ரிலீஸில் அதுக்கப்புறம் தான் தெரியும். என்னோடய அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கூட்டத்தில் ஒருத்தன், ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் பிரபு சார் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படம், கூட்டத்தில் ஒருத்தன். அப்புறம் இன்னொரு படம் வந்து ஜீரோன்னு ஒரு படம். அந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் வந்து என்னதுங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஜன்னல் சமூகத்தின் சாளரம், மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.